அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காக்க வேண்டும். பல அறநூல்களையும் ஆராய்ந்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி தெரிந்தாலும் உயிருக்கு துணையாவது நல்லொழுக்கமே ஆகும். ஒழுக்கம் தவறுவதால் தாம் அடையக்கூடாத பெரும் வழியை அடைவர். நல்லொழுக்கம் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை உண்டாக்கும். தீயொழுக்கம் இம்மையிலும் மறுமையிலும் துன்பத்தை உண்டாக்கும். ஒழுக்கம் உள்ளவர் உயர் குடிப்பிறந்தவர் ஆவார். ஒழுக்கம் தவறியவர் எவ்வளவு உயர்ந்தவராயினும் தாழ்ந்த குடியில் பிறந்தவராய் கருதப்படுவர். ஒருவர் தான் கற்ற வேதத்தினை மறந்துவிட்டாலோ மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் நல்லொழுக்கத்தில் நின்றும் வலுவினால் மீண்டும் அவர் நல்லொழுக்கம் உள்ளவர் என்னும் பெயரை அடைய முடியாது. நல்லொழுக்கத்தினாலேயே எல்லாரும் உயர்வடைவர் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி. அடுத்ததாக